சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை எல்லாரும் எடுத்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். லேலுயா லேலுயா. என்ன ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு. இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிற நாம் இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க எல்லா சுவிசேஷத்திலும் இந்த காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்தி கூறுகிறதை பார்க்க முடியும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு, கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன? கள்ள வார்த்தைகள். தீர்க்கதரிசிகள் என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு இன்னைக்கு யாருக்கு சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பியிருக்காங்க. ஆனா அது ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தானா, கள்ள தீர்க்கதரிசியான நம்ம இன்னைக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மள ஈஸியா தட்டிட்டு போயிருவோம். லேலுயா. சோ ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீங்க கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் எதற்காக நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியாவுடைய புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். நல்ல கவனிக்கணும். என்ன சொல்லுகிறார்? தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற, அதாவது தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதை எடுத்து சொல்லுகிற, நான் அனுப்பவே கிடையாது அந்த தீர்க்கதரிசிகளை. ஆனா அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அனுப்பாதிருக்கும் என் நாமத்தை சொன்னபடினால என்ன பண்ணுவாங்கன்னா, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாவார்கள். லேலுயா. ஜோரா லேலுயா சொல்லுங்க. கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? சாவான். அவன் அக்கினிக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஓகே, இது வரைக்கும் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றானே செத்து போயிடுவான், அவனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பான்னு சொன்னா அது வரைக்கும் மேட்டர் முடிஞ்சதுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் பட்டயத்தால் சாவார்கள். நீங்க அந்த வசனத்தை முடிச்சு படிச்சு பாத்தீங்கன்னா அதான் போட்டும். அவர்களிடத்துல தீர்க்க தரிசனம் கேட்கிறவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கதான பிரச்சனை இருக்கு. அவன் தப்பு பண்ணுனா அவன் போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லலாம். கள்ள தீர்க்கதரிசி மட்டும் செத்துட்டா பரவாயில்ல, கள்ள தீர்க்கதரிசியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? நியாயம் தீர்ப்பாரு, அவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னா பரவாயில்ல. அந்த கள்ள தீர்க்கதரிசி இடத்துல வார்த்தையை கேட்கிறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பட்டயத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் இதை படிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ரொம்பவே நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இதை யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, கள்ள தீர்க்கதரிசி சாவது கரெக்ட், கள்ள தீர்க்கதரிசி கிட்ட போய் ஒருத்தன் கேட்கறான் பாத்தீங்களா, அவனையும் அழிப்பேன்னு சொன்னா இது நம்ம ரொம்பவே, அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிரு. காரணம் என்ன தெரியுமா? நீ போன உடனே என்ன பண்ணுவோம்? உனக்கும் நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லி. இல்லையா? அப்ப நான் கேட்டேன் ஆண்டவரே, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிதானா? இன்னைக்கு எல்லாருமே இந்த பைபிள் வச்சுதாங்க பேசுறாங்க, எல்லாருமே இந்த வேதத்தை வச்சுதான் பேசுறாங்க. நல்லா பேசுற மாதிரி தெரியுது, நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? அடையாளம் கண்டுபிடிக்கலன்னா ஆண்டவர் சொல்வாரு, நான் சொன்ன வார்த்தை அதுதான், கள்ள தீர்க்கதரிசியும் சாவான். கள்ள தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறான் பாத்தியா, அவனுக்கும் நியாயத்திற்கு உண்டு. இல்லையா? அப்போ இந்த கடைசி நாட்களிலே நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவன் உண்மையாவே ஆண்டவருடைய தீர்க்கதரிசி தானா? இவன் உண்மையாவே ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்றானா? இல்ல அவன் நான் கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்றானான்னு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் கண்டுபிடிச்சாதாங்க கரெக்டாவே நம்ம செயல்பட முடியும். இல்லையா? சரி, இவனை எப்படி நம்ம அறிவது? கள்ள தீர்க்கதரிசி தானா? எப்படி உண்மைதான்? நான் நினைப்பது ஆண்டு கேட்டேன், எனக்கு ஒரு பயம் ஆயிப்போச்சு. ஆண்டவரே, நான் நிறைய விஷயங்களை நான் கேள்விப்படுறேன், நிறைய வார்த்தைகளை கேட்கிறேன், இது கள்ள தீர்க்கதரிசியா இல்லையான்னு எப்படிப்பா அடையாளம் மட்டும் கண்டுபிடிச்சுனா நான் ஏன் அவன் வார்த்தையை கேட்க
போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 13வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல 3 பக்கம் வந்து 971 2-3 வாசிக்கலாம். மனுபுத்திரனே தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக, அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதை எடுத்து தங்கள் நல்ல அழுத்தி வாசத்தை தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாது காணாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற, ஆண்டவருடைய ஆவி அல்ல தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ, மதிகெட்ட தீர்க்கதரிசிகள், அறிவில்லாத தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அப்படி இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் பேசுறதை இவங்க பேச மாட்டாங்க, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க தீர்க்கதரிசனம். தாங்கள் என்ன ஆண்டவர் என்ன உரைக்கிறார், ஆண்டவர் இடத்துல இருந்து என்ன வார்த்தை வருது அதை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா, அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு, ஆண்டவர் சொல்லுகிறதான் செய்யணுமா, ஆண்டவர் சொல்லுகிறதான் என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. தங்களுடைய இருதயத்துல தான் உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ தங்களுடைய ஆவியின் ஏவுதலையே இவங்க என்ன பண்ணுவாங்க பின்பற்றுவாங்க. அல்லேலூயா. அதனால வச்சு அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், வேற எதுலயும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க இடத்துல நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாங்களா, இவங்க கெஸ் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இல்லையா? அதுதான் நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்தார், அவர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சரி, வந்த உடனே அவர் இன்னொரு பாஸ்டர் பயங்கரமா சொல்றாருன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கார். கூட்டிட்டு போன உடனே நிறைய இடத்துல அவர் ஜோம் பண்ணி சொன்னே, ஒரு அம்மாவுக்காக ஜோம் பண்ண கொண்டு வந்தாங்க. உடனே அந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ண போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க தீர்க்கதரிசி தலையில கை வச்சு, தீர்க்கதரிசி கிடையாது, நிச்சயமா தீர்க்கதரிசி கிடையாது, தலையில கை வச்சு அந்த அம்மாவை பார்த்து சொன்னா, தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா, உனக்கு இன்னும் ஆண்டவர் சில மாதங்களில உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரப்போகிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு உடனே கூட்டிட்டு போன பாசுக்கு அல்லு இல்லை. ஏன்னு கேட்டா, இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அம்மா வயிறு கொஞ்சம் ஊதி பெருசா இருக்கவும், இந்த அம்மா மாசமா இருக்கு போல, சின்ன வயசு வேற, சோ மாசமா இருக்கு போல நினைச்சு என்ன பண்ணிட்டாரு, மாசமா இருக்கு இந்த அம்மாக்கு இன்னும் 4 மாசத்துல குழந்தை பிறக்கணும்னு உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தரப்போகிறாங்க. கூட்டு போன பாஸ்டர் காதுல வந்து, ஐயா இந்த அம்மா மாசமா இருக்குல்ல, இந்த அம்மா வயிறு கொஞ்சம் வீக்குற வயிறு, அந்த அம்மா வயிற்றுல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி காதுல பிசுக்கு சொன்னோன்னே உடனே தீர்க்கதரிசனம் எப்படி சடனா மாறுது. நான் எல்லா தீர்க்கதரிசிகளையும் சொல்லல, நாம் கவனமா இருக்க வேண்டும், நீங்களும் சரி நானும் சரி, நாம கவனமா இருக்கணும். உடனே அவர் சொன்னது என்ன தெரியுமா, உனக்கு ஆவிக்குரிய மகனை ஆண்டவர் தரப்போகிறார். என்னடி என்ன தரப்போறாரு, மாம்சத்தின் மகனை தருவேன்னு சொன்னாரு. அந்த அம்மா வயிற்றுல கட்டி இருக்கையான்னு சொல்றேன், நான் உனக்கு சொல்லுகிறேன் தீர்க்க தரிசனமாய், உனக்கு ஆவிக்குரிய மகனை ஆண்டவர் தரப்போகிறார். எப்படி மேனேஜ் பண்ணிட்டாங்க பாருங்க, கெஸ் பண்ணி அடிக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ, இவனுக்கு மட்டும் ஐயோன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, இவங்களை பின்னாடி பின்பற்றுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேர்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயோ. இந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிடாதா? ஏங்க, வார்த்தை எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ஆலப்பாயத்தை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவோம், அங்க போயிடலாமா இங்க போயிடலாமா, அந்த இடத்துக்கு போய் அண்ணன் ஃபர்ஸ்ட் தலையில கை வச்ச ஆண்டவர் தலையில கை வைக்கணும்னு சோப்பட்டு போதும். ஆண்டவர் உங்க கழுவுல கருத்தால என்ன தொடுங்க ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு மறுக்கி போச்சுங்க. அங்க போன அற்புதம் நடக்கும், இங்க போன அற்புதம், எங்க போனாலும் அற்புதம் நடக்காது. ஓ முழங்கால முடக்க அற்புதம் நடக்கும். இல்லையா? அது வரைக்கும் அற்புதம் நடக்காது. எவனோ ஜோம் பண்ணிட்டு ஈஸியா என்ன பண்ணிடலாம், வாங்கி திட்டுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். இங்க முழங்கால முடக்குங்க, நம்ம முழங்கால முடக்கட்டும். நீங்க வேதத்தை நம்ம மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு, தமிழ் மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை தருங்க. இதுல இல்லாத தீர்க்க தரிசனம் வேற எந்த தீர்க்க தரிசனம் இல்லை. ஒரு மனிதனை, அதான் சொல்றேன், ஒரு ஊழியனை, ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா, நீங்க நல்ல ஜெபத்துல இருந்தாலும் போதும், அழகா அடையாளம் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறாங்களா இல்ல தங்களுடைய இருதயத்திலிருந்தே எடுத்து பேசுகிறார்களா என்பதை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சு. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
இந்த தங்களுடைய உள்ளத்துல இருக்கிறதையே எடுத்து பேசிக்கிட்டு மேனேஜ் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க. ஏதோ ஒரு கடமைக்காக நம்மளும் செய்யணுமே அப்படின்னு சொல்லி இவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லப்படும். சோ இவங்களுடைய வேலை என்னங்க? இந்த கள்ள தீர்க்கதரிசியோட வேலை என்ன? ஓகே, இவங்களை பின்பற்றக்கூடாது, இவங்களை பின்பற்றி இவங்கள்ட்ட வார்த்தை கேட்டாலும் நம்மளுக்கும் ஆக்கின தீர்ப்புன்னு போட்டிருக்கு. நீங்க ஃபுல்லா எரேமியா எசேக்கியேல் புத்தகத்துல ஃபுல்லாவே படிச்சு பாருங்க. அதுல அடிக்கடி அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த தீர்க்கதரிசிகளையும் அடிப்பேன், அந்த தீர்க்கதரிசிகள்கிட்ட போறவங்களையும் அடிப்பேன்னு சொல்லி போட்டு. ஓகே, சரி, இவங்களோட வேலை என்ன நம்ம பார்த்துட்டோம். இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? தங்க உள்ளத்துல இருக்கிறத எடுத்து சொல்லுவாங்க. இவர்களுடைய வேலை என்ன? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்ன என்று சொல்லி நிறைய இருந்தாலும் சுருக்கமாய் 2 விஷயங்களை நான் உங்களோடு கூட நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம். 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பக்கம் 361 பக்கம். 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் பக்கம் 406வது பக்கம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது ராஜா பகுரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடந்து தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து தாவீது ராஜாவை தூஷித்து இரத்தப்பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பலியை திரும்ப பண்ணினார் என்று சொல்லுறோம். ரொம்ப அசனாக வாசிக்கலாம். அப்பொழுது இவன் கற்களை எரிந்து கொண்டே வருகிற அந்த சமயத்தில் அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிஷாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானே நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்று சொல்லுகிறான். நல்ல கவனிக்க, இந்த சம்பவத்தை தெரியாதவங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்பொழுது தாவீது என்ன பண்ணுகிறான்? அப்சலோம் என்ன பண்ணுகிறார்? ராஜாவாயிட்டா. இப்ப தாவீது அரண்மனை விட்டு நடந்து வந்து வெளியே வராரு. ஏன்னா இங்க உள்ள இருந்ததுன்னா சிங்காசனத்துல இப்ப உட்கார்ந்தானா அப்சலோம் வந்து என்ன பண்ணுவான்? எருசலேமே தரமட்டமாக்கிடுவான், அடிச்சு நொறுக்கிடுவான்னு சொல்லிட்டு பையனுக்கே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறார். யாருக்கு பயந்து ஓடுறாரு? பெத்த பையனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறார். இப்ப இவர் அந்த கடந்து ஒரு இடத்துக்கு வரும் பொழுது இங்க இருக்கிற இந்த பேர் உள்ள சீமேயி என்ற ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? வரான். தாவீதை சுற்றி எங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. சகல ஜனங்களும் பராக்கிரமசாலிகள் பலசாலிகள் எல்லாம் இவரை சுத்தி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. தாவீது ராஜா கண்ணீரோட வந்துட்டு இருக்கிறாரு. காலில் என்ன இல்ல, ஒரு என்னது பாதரட்சை இல்ல, மனம் முழுசு வேதனை. தான் பெத்த பையனே நம்மளை இப்படி தூசிச்சுட்டு இருக்கானே, தன்னோட வேதனை இவ்வளவுதான். என் ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார வைப்பான்னு சொன்னாரு, இன்னைக்கு என் பையனே என்ன துரத்துற நிலைமையில இருக்கேன்னு சொல்லி ஒரே வேதனையோடு கண்ணீரோடு கூட எல்லா ஜனங்களையும் விட்டு 12 கோத்திரம் இவர் கையில உள்ளது அத்தனை பேரையும் அப்சலோமுடைய பட்சமா இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு என்ன பண்றாரு? உடன்படிக்கை பெட்டிய அதையும் விட்டுட்டு இப்பொழுது என்ன பண்றாரு? அழுதுட்டே நடந்து வராரு. அந்த டைம்ல ஒருத்தர் கிராஸ் ஆகி வராம பாருங்க. இவன் பேர் சீமேயி. இந்த சீமேயி வந்து என்ன சொல்லுகிறான்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவை தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இரத்தப்பிரியனே நீ தொலைந்து போ பேலியாளின், அதாவது என்ன அர்த்தம் சொல்றான்? இரத்தவெறி பிடிச்சவனே. அதோட அர்த்தம் என்ன? இரத்தப்பிரியனே என்ன அர்த்தம்? இரத்தவெறி பிடிச்சவனே தொலைச்சு போடா. பத்தையா ஆண்டவர் நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு செஞ்சுட்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம கல்ல தூக்கி யார் மேல போட்டுட்டு இருக்கிறாங்க? தாவீது மேல போட்டுட்டு இருக்கிறான். நமக்குன்னா என்ன வரும் சொல்லுங்க? நமக்குன்னா என்ன வரும்? அப்படி சுண்டுற மேல கோபம். நல்ல கவனிக்கணும். இந்த கள்ள தீர்க்கதரிசனம் எப்படி அழகா உள்ள வரும்ன்றதான் நான் இப்ப காட்ட போறேன். அவனோட வேலை என்ன? இப்ப இங்க ஒரு மனிதன் வருகிறான் பாருங்க. அவன் பேர் என்னன்னு போட்டிருக்கு? அபிஷாய். இவனும் யார் தெரியுமா? ஒரு பெரிய பராக்கிரமசாலி தாங்க. அதான் சொல்றேன், என்னைக்குமே நம்ம நினைக்கிற மாதிரி கள்ள தீர்க்கதரிசனம் என்னமே சொப்பையாட்டு வராது. அதோட பேர் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய என்னது கிறிஸ்து, அவன் அந்தி கிறிஸ்து. கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போர்வை என்ன பண்ணான்? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு அவன் ஓனாயானான். லேலுயா. அவன் வர்றது பாத்தீங்கன்னா அப்படி டோட்டலா அப்படி நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வரும். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதா தேவ பிள்ளையுடைய வேலை. லேலுயா. இவன் நல்ல ஒரு பராக்கிரமசாலி
இந்த அபிசாய். இந்த அபிசாய் மூலமாய் ஒரு வார்த்தை கடந்து வருது பாருங்க. அவன் சொல்லுகிறான் தாவீதை பார்த்து, தாவீது ராஜாவே, இந்த செத்த நாய் என்ன சொல்றான், சீமையை பார்த்து என்ன சொல்றான், செத்த நாய் உங்களை தூசிச்சுட்டே வர்றான், ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்க, அதிக அடி வேணாம், ஒரே அடி பொட்டுல தட்டினா பட்டுன்னு போயிடுவான். எப்படிமா பொட்டுல தட்டுனா பட்டுன்னு போயிடுவான், நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ராஜாவேன்னு சொன்னா, நான் ராஜாவா இருந்தா என்ன தந்திருப்பேன் தெரியுமா, அடிச்சு நோத்துறான். நாய்க்கு பார்த்தவன் என்ன பேச்சு பேசிட்டு வரான் பாத்தியா, நானே வேதனையில வந்துட்டு இருக்கிறேன், இவன் வேற இடம் வந்து இல்லாததெல்லாம் என்ன சொல்றாங்க, சொன்னாங்களே எரியிற வீட்டுல எண்ணெய் ஊத்துறானா, அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். நாமளே எரிச்சிட்டு கிடப்போம், அதுல வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவான், எண்ணெயை ஊத்தி இன்னும் எரியட்டும் இல்லாதது பண்ணாதது சொல்ற மாதிரி இவனே வேதனையில நொந்து போய் வந்தான். அவனை பார்த்து ரத்தப்பிரியனை நீ தொலைந்து போ பேடியாளி, யாரை பார்த்து, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண ஆளை பார்த்து சொல்ற பேடியாளி மனுஷனே, உடனே வருது பாருங்க, அப்படி ஆண்டவருடைய வார்த்தை மாதிரியே வரும். செத்தனாய் உங்களை தூசிட்டு இருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜாவே, அடிச்சு நோத்திடுறேன். உடனே நம்ம என்ன சொல்லிருப்பேன் தெரியுமா, அதெல்லாம் சொல்றேன் அட்ரா, இதெல்லாம் என்ன கேட்க அபிஷாய், நான் ராஜாவா தான் என்ன சொல்லிப்பேன், என்ன கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சுக்கணும்டா, அவனை போட்டு தள்ளுறா, என்னடா நான் என்னதான் சிங்காசனத்தை விட்டு இறங்கினாலும் கிங் எனவே எப்படின்னா சொல்லாமா, இதை கேட்கலாமான்னு. ஆனா தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, லவ் செய்யக்கூடாது. காரணம் எங்க, ஒரு ராஜாவை தூசிக்கிறானா, அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு வரான். இந்த காலத்துல கெட்ட வார்த்தை, அந்த காலத்துல பேடியாரின் மகனே சொல்றது கெட்ட வார்த்தை தான். ஒரு ராஜாவை அப்படிலாம் தூசிக்கிறான். நமக்குலாம் இன்னைக்கு தூசிச்சோம்னா சூழ்நிலை ஒண்ணுமே இல்லை, தப்பு செஞ்சுட்டா கூட திட்ட முடியலைங்க நம்ம பிள்ளையில. எப்படி தப்பே செஞ்சுட்டா கூட நம்ம சத்தத்தை உயர்த்தி பேச முடியாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்கியூஸ், தம்பி முத்து செல்லம் அப்படி செய்யக்கூடாதா, எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, தப்பே செய்யலைனாலும் அடி விளக்கு மாத்த சும்மா பிஞ்சிரும். இன்னைக்கு சொல்லிட்டா திருப்பி விளக்கு மாத்த பிடிச்சிடறான் நம்ம ஆளுங்க தெரியா. ஆனா தாவீதுக்கு கோபம் வரல. ஏன் கோபம் வரல தெரியுமா, இது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை இது கிடையாது. இந்த வார்த்தை அதெல்லாம் சொல்ல, கள்ள தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன தெரியுமா, உன் மேன்மையிலிருந்து உன்னை கீழே விடத்தான் ஃபர்ஸ்ட் அவருடைய திட்டமே. தாவீது ராஜாவை குறிச்சு நீங்க வேதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் கூட சொல்லும், தாவீது ராஜா முதல் யாரை கொன்னாரு, எதை கொன்னாரு தெரியுமா, எதை கொன்னாரு, சிங்கத்தை கொன்னாரு, அப்புறம் எதை கொன்னாரு, கரடியை கொன்னாரு, அப்புறம் யாரை கொன்னாரு, கோலியாத்தை கொன்னாரு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பெலிஸ்த வீரர்களை கொன்னாரு. அப்பேற்பட்ட எப்படி சிங்கம் எப்படி வருங்க, சிங்கத்து கையில இருந்து தப்பிக்க முடியுமா, முடியாது. கரடி கையில இருந்து சான்ஸே கிடையாது. கரடியோட வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கரடியை கொன்றது ஒரு பெரிய மேட்டரா இங்க போட்டிருக்காங்க. ஆனா கரடியோடைய உடம்பு பொழுது என்ன இருக்கும், ரோமம் இருக்கும், முடி இருக்கும். அதை என்ன குத்துனாலும் அந்த சரீரத்துல போய் என்ன பண்ணாது, குத்து விழாது. சோ கரடிய சிங்கத்தையாவது ஈஸியா என்ன பண்ணலாம், அடிச்சு குத்துனா விழுவும். ஆனா கரடி மேல குத்து அவ்வளவு, நான் இப்ப பாடி இப்படி இருக்கேன்னா முடி மட்டும் இவ்வளவு தூரம் இருக்கும், எங்க போய் குத்துறீங்க, குத்துனா உள்ள கை உள்ள போகவே அந்த சரீரத்துக்குள்ள போய். அப்பேற்பட்ட கரடியை கொண்டுகிறதற்கான அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் தாவீது. கோலியாத் இவரோட பல மடங்கு உயரமா இருக்கிறாருங்க. அவர் ஈட்டியும் கேடகம் வச்சுட்டு அப்படி வரும்போது அத்தனை பேர் தெரிச்சு வரலாம். ஆனா அவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் தாவீது மேல அபிஷேகம். அப்பேற்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவனை பார்த்து ஒரு வார்த்தை வருது, செத்த நாயை அடிச்சு தள்ளிட்டாரு. அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, அதுவே செத்து போச்சு. என்னது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு நாய். என்னதுங்க, முதல்ல அது ஒரு சிங்கத்தை. இப்ப நான் சிங்கத்தை கொண்டுட்டேங்க, மெடல் வாங்கி வச்சிருக்கேன். என்ன மெடல், யாரு பேபி, யாரு சிங்கத்தை கொண்டாங்க. அட்டேப்பா இது எழுப்பி மாதிரி எடுத்துக்கிட்டு சிங்கத்தை போட்டு தள்ளி விட்ட வீரமே, இப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்து அப்படி போட்டாங்கலாம் எடுத்து வீட்டில் மாட்டிருக்கேன். நாளைக்கு தெருவில் போய் ஒரு சின்ன நாயை போட்டு ஒரு பெரிய குச்சி எடுத்து டொப்பு டொப்புன்னு அடிச்சுட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை பொய் சொல்லி மெடல் வாங்கிருக்குதுடா, இது சிங்கத்தை கொல்லவே இல்லடா, சிங்கத்தை கொன்னது இந்த செந்து சின்ன நாயை போய் அடிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன நினைப்பேன், என் லெவலுக்குலாம் நான் நாயை தொடுவேனாடா, என்ன நினைப்பேன். என்னை பார்த்து நீங்க சொல்றீங்க, ஏக்கா நாய் அடிக்கிறேன் வாங்கக்கா, நான் என்ன சொல்லுவேன், என் லெவல் என்ன தெரியுமா, என்ன மெடல் தெரியுமா, சிங்கத்தை போட்டு தள்ளின வீரா, கரடி அசால்ட்டா பந்தாடுன என்ன போய் எதோ அடிக்க வந்த நாயை அடிக்க கூப்பிடுறியடா படா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதுதான் முதல்ல அது ஒரு நாய். ரெண்டாவது என்ன சொல்றாங்க, செத்த நாய்ங்க.
செத்த நாயை அடிச்சாவே ஏத்துக்க முடியாது. செத்த நாயை வச்சுக்கிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நானும் உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டு தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? போற வர சின்ன பையன் இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், அக்காவுக்கு மென்டல், அது நல்லா இருந்தது அக்கா, பாவம் பிள்ளை மேலே கீழே நல்லா கலரா அழகா இருக்கு, ஆனா மென்டல் பிடிச்சி போச்சு பாவம். நம்ம சமையலுக்கு பிள்ளைங்களே சொல்லு, எங்க அக்காவுக்கு கொஞ்சம் மென்டல் பிடிச்சி போச்சு. ஏன்டா அப்படி சொல்ற? செத்த நாய் அடிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுவா, எக்கா அது ஏற்கனவே செத்து போச்சுக்கா, அது அடிக்காதா? இல்லடா செத்த நாய் எப்போ வந்தா வெறி பிடிச்சிடும், சும்மா அப்படியே கல்லெடுத்து அடிச்சுட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? செத்த நாயை அடிக்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அதான் வேதத்தை ஆழ்ந்து படிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்ததனுடைய மேன்மை பெரியது. அந்த மேன்மையில இருந்து உன்னை விட தள்ளணும்ன்றதான் அவனுடைய திட்டமே. இவன் மட்டும் அதை ஓகே சொல்லி நான் தாவீது அடிக்க வேணாங்க, இவன் அடிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்லுவான்? அவனை கொண்டதுக்கு தாவீது தான் சரின்னு சொன்னாப்ல. தாவீது சொல்லிட்டான், விட்டுரு அவனை, அவன் முடிவு அவனே ஒரு நாள் தேடிப்பான். அவனே செத்து போயிட்டு கொஞ்ச நாள் அவன் செத்து போயிடுவான் தன்னாப்புல. லேடியா கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் முடிய போது அவன் இழுத்துட்டு கிடக்குது, செத்து போச்சு. அப்பனா என்ன அர்த்தம்? முக்காசி முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அவன் ஆள் அவுட்டு முடிஞ்சு போச்சு, அதை நான் போய் கொல்லணுன்ற அவசியமே இல்லை என்று சொல்லி உண்மையாகவே அந்த நம்ம இன்னைக்கு நிறைய என்ன தெரியுமா? ஆஹா எப்படி நம்ம அபிசாய வேணாம்னு சொல்றது. நாம மாத்திரம் வேணாம்னா அபிசாய் என்ன நினைப்பான்? அவன் பயங்கரமான ஆளாச்சு, நம்மளோட யுத்தத்துக்கு வந்தவனாச்சு, அவனை வேணாம்னு சொல்லிட்டா நம்ம விட்டு போயிருவானா? ஆனா போனா அதுக்காக செத்தனா வேணாம்னு அடிக்க முடியாது. லேடியா லேடியா மனுஷன் வேணும்னு நினைச்சு நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம மேன்மையிலிருந்து நம்மளை தள்ளிடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்கணும், இது தேவ வார்த்தை தானா இல்ல இது மனுஷன் சொல்லுகிற வார்த்தை தானா? இன்னைக்கு நிறைய நேரம் நல்ல ஆட்களை கொண்டு வச்சுதான் பேசுவோம். அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, நல்ல பராக்கிரமசாலி. அபிசாய் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆள் அல்ல, நல்ல பராக்கிரமசாலி. ஆனா சொல்ற ஆலோசனை என்னவோ தப்பான ஆலோசனை. நீங்க சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டு சொல்ற கல்ல தீர்க்கதரிசிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளை வைத்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையான இடத்துல நம்மளை வைத்து பார்க்கிறார். சிங்கத்தை கொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக, கோலியாத்தை ஒரு சின்ன கல்ல போட்டு தரக்கூடிய ஒரு பெரிய வீரனாக. தாவீதை குறித்து என்ன தெரியுமா பாடுனாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 ஆடுனாங்க. ஒருவேளை நாய் அடிச்சுதான் வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன பாடிருப்பான் தெரியுமா? ஒரு நாள் சிங்கத்தை கொண்டாண்டா, செத்த நாயை கொண்டவன் வரா பாரு அப்படின்னு இருப்பான். கவனம். இன்றைக்கு அந்த கள்ள வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம். அது மனுஷங்க மூலமா வரலாம், அது யார் மூலமா வரலாம். ஆனா நம்ம கவனமா என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம அதை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த வார்த்தை இது ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் அல்லாஹ் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே என்னோட பாதை அப்படியே டைரக்ஷனை மாத்துவாரு. நீ போ, எங்க போன ஆண்டவரே? யுத்த காலத்துக்கு போ. யுத்தத்துல எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே, ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம் எனக்கு ஆண்டவர் இல்லை. உன் மேல இருக்கிற அபிஷேகம் மேன்மையான அபிஷேகம், கொஞ்சம் யூட்டன் அடிச்சு போனா என்ன தெரியுமா? அங்க எல்லா பராக்கிரமசாலிகளும் உட்கார்ந்து தயாரிச்சுட்டு இருப்பாங்க. அங்க நிக்கிறான் பாரு, உன் ஹைட்டுக்கு மேல பல மடங்கு ஹைட்டோட, அவன்கிட்ட ஒரு வெப்பன்ஸ் இல்ல, அவன்கிட்ட எல்லா வெப்பன்ஸ் எல்லா இடத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கான் பாரு, அவன் அடி. அதுதான் தேவ திட்டம். லேடியா லேடியா நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்த செய்ய வைக்கிறது தான் ஆண்டவரோட வேலை. நம்மளால இதெல்லாம் சப்ப மாட்டுன்றோம் பாத்தீங்களா, அது பெரிய பல மாதிரி காட்டி நீ அடிச்சுன்னு தூண்டுவான் பாத்தீங்களா, அதான் கள்ள தீர்ப்பு வச்சுட்டேன். லேடியா என்னமோ செஞ்சுட்டு அவனும் மெடல் குத்திப்பான். எதை கொண்டுட்டு நாயை கூட சொல்லக்கூடாது, செத்த நாயை கொண்டுட்டு மெடலை குத்திட்டு இப்படி போவோம். நீ என்னப்பா செஞ்ச? செத்த நாயை கொண்டு. என்ன பண்ண? செத்த நாயை கொண்டு. நான் சிங்கத்தை கொண்டவனே ஹம்புலா போயிட்டு இருக்கிறான், செத்த நாயை கொண்டு அப்படி இப்படிதான் போவேன், இப்படியே போவேன். அதான் கள்ளத்தீர்ப்பு தரிசிய வேலையை நம்ம மேன்மையில இருந்து தள்ளுறதுதான். லேடியா நீங்க சொல்லுங்க, நான் சிங்கத்தை கொள்ளுகிறதுக்கு அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகையேடி சுற்றி திரிகிறான். அதனால வசனம் சொல்லுகிறது, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல, இந்த அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன். உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் என்ன தெரியுமா? செத்த நாயை கொள்றதுக்கு அல்லங்க, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ அபிஷேகம். அப்பேற்பட்ட பலமுள்ள அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய நேரம் செத்து போன விஷயத்தையே உட்கார்ந்து அடிச்சுட்டு கிடக்கிறோம். கிடையாது, அந்த அரண்களை நிர்மூலமா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை. காண்கிற மனிதர்களோடு யுத்தம் செய்யாதீங்க. அந்த காணாது இருக்கிற அந்த வான மண்டலத்தின் பொல்லாதவர்களோடும் நமக்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துல வெற்றியும் எனக்கு
எனக்கு உண்டு. அல்லேலூயா. கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லுவேன், வெற்றி எனக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார், ஜெயமாக நடத்திடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமா நான் தோற்று மட்டும் போவதில்லை. அல்லேலூயா. நான் தோற்று மட்டும் போகவே மாட்டேன். என்ன பாராட்ட வரட்டும், எவ்வளவு சிங்கம் வரட்டும், சிங்கத்தை கொண்டு அடுத்த நொடி என்ன தெரியுமா? அடுத்த ஒரு போஸ்டிங் கிடைக்கும். கரடி கொண்டு அடுத்த ஒரு போஸ்டிங், கோலியாத்தை கொண்டு அடுத்த போஸ்டிங் என்ன தெரியுமா? சிங்காசனம் எனக்கு இருக்கு. அல்லேலூயா. என் தேவனோடு நான் ஆயிரமான ஆண்டு நான் ஆளுகை செய்வேன். அந்த மேன்மையை விட்டு என்னை தள்ள வேண்டும் என்று சொல்லி, அதனாலதான் காரணம் என்ன தெரியுமா? அந்த மேன்மையில இருந்து இறங்கிட்டா பாத்தீங்களா, அந்த சீட்டுக்கு நம்மளை போக விடக்கூடாதுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் செத்த நாயனி அடி, மாம்சத்தோடைய போராடு, மனுஷனையவே பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, நான் மனுஷனை அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய, எரிகோவை விளத்தள்ளக்கூடிய அப்படிப்பட்ட அபிஷேகமாக்கும் தேவ அபிஷேகத்தை சீப்பா இடப்படாது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள அபிஷேகம். என்னுடைய மேன்மையிலிருந்து நான் இறங்க மாட்டேன். முதல்ல அபிஷாய் மூலமாய் வந்த வார்த்தைக்கு அவன் சொன்னது நோ. நான் சிங்கத்தை கொன்னவன், நாயை தொட மாட்டேன். நாய் தானா சாவு. ஒரு நாள் இந்த சிபிஐ எப்படி செத்தான் வீட்டுல போய் படிச்சு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தான் சாவ தானே தெளிப்பாங்க. நான் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆண்டவருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கும்போது தானா அந்த சிபிஐ செத்த நாய் சாவும். லேலுயா. லேலுயா. அப்ப முதல்ல நல்ல கவனிக்கணும், நம்முடைய மேன்மையில இருந்து நம்மளை தள்ளுபடிக்கு தான் அவனுடைய முதல் ஆலோசனை. கள்ளத்திற்கு தூசினார். இன்னொரு வேலையை அவன் செய்யறான் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 26வது அதிகாரம். 1 சாமுவேல் புத்தகம் 26வது அதிகாரத்தை வாசிக்கிறார். 26வது வசனம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறார். 26:5. பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையமிறங்கின இடத்துக்கு போய் சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் என்னும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையமிறங்கி இருந்தார்கள். அந்த காட்சி அப்படியே கற்பனைக்குள்ள கொண்டு வாங்க. இப்ப சவுல் எங்க படுத்திருக்கிறாரு? சென்டர்ல படுத்திருக்கிறாரு. சவுல் யாரு? தாவீதோட மாமனார், ராஜாவா இருக்கிறாரு. இப்போ அவரை இப்ப சவுல் எதுக்கு வந்திருக்கிறாரு? இப்போ தாவீதை கொல்றதுக்கு தான் இப்ப வந்திருக்கிறார். கேப் அடிச்சு உட்கார்ந்துருக்கிறார். நீ நிறைய நேரம் நம்மளை அடிக்கிறதுக்கு கேப் போட்டு உட்காருவான். நம்மளை கேப் போட்டு நீ உட்காரு, அவ்வளவுதான் உன்னால செய்ய முடியும். அந்த லெவல் தான் அவனோட லெவல். அப்படி சும்மா வந்தா காட்டுவாங்க. எப்படி தெரியுமா? உன்னை அடிக்க கடற்கரை மணலை போல வந்திருக்கிறேன், அங்கிருந்து வந்திருக்கிறேன், இங்க இருந்து வந்திருக்கிறேன். நீ சொல்லு, நீ கேப்பே போடு, பெரிய கூட்டத்தையே கொண்டு வா. ஆனா என்னோட இந்த முடிய கூட தொடறதுக்கு என் அப்பா பர்மிஷன் கொடுக்காத பட்சத்துல என் முடிய கூட தொடனால முடியவே முடியாது. அல்லேலூயா. சரி, இப்ப சவுல் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. படைத்தலைவர்கள் ரதங்கள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சுற்றிலும் அவனை சவுலை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. தாவீது ஏத்தேனாகிய அகிமெலேக்கையும் செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனாகிய அபிசாயும் பார்த்து, அபிசாய் மறுபடியும் வந்துட்டாரு. அபிசாயும் பார்த்து, என்னோட கூட சபையிடத்திற்கு பாளையத்தில் இறங்கிறவன் யார் என்பதற்கு, என் கூட வரவங்க யாராவது வரீங்கன்னு கேட்டதுக்கு அபிசாய் நான் உம்மோட கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். ராத்திரி வந்தாங்க. இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய சவுலுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபிசாய் நல்ல கவனிங்க. இப்ப யார? சவுல் வந்து ரதங்கள் இருக்கிற இடத்துல படுத்துட்டு இருக்கிறாரு. அவரை சுற்றி போர் வீரர்கள் எல்லாரும் படுத்து நல்ல டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பகல்ல தாவீதை தொடர்ந்து போய் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சோ எல்லாம் டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த டைம்ல தாவீதும் அபிசாய் எங்க வர்றாங்க? சவுல் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்த உடனே என்ன பண்றாரு? நான் உங்களை கொல்ல வரலன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக தாவீது வந்தார். அந்த சம்பவம் வேறு. சரி, இப்ப உள்ள வந்த உடனே இப்பொழுது பாருங்க, நல்ல கவனிக்கணும். அந்த காட்சி நீங்க உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. தாவீது என்னது? சவுலை சுத்தி ஒரு போர் வீரர்கள் இருக்காங்க, சவுலை சுத்தி ஜனங்கள் இருக்காங்க, ரதங்கள் இருக்கிற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பலத்த வீரர்கள் இருக்கிற இடத்துலதான் சவுல் பாதுகாப்பான ஒரு இடத்துல படுத்திருக்கிறார். இப்ப தாவீது இதே அபிசாயும் தான் வராங்க. வந்த உடனே 8வது வசனத்துல, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து,
இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தல ஒரே குத்தாக நிலத்தில் உறவு குத்தட்டுமா என்றார். நல்ல கவனி. தாவீத நல்ல கவனிக்கணும். ஓட நிம்மதியா விட்டுருந்தா கூட பரவாயில்ல, ஓட துரத்துறாரு சவுல். அவன் உயிரோடே இருக்க கூடாது. பள்ளத்தாக்குல இருந்து அங்க போறான், மலைக்குள்ள இருந்து அங்க போறான், குகைக்குள்ள இருந்து அங்க போறாரு. இப்ப வசமா யார் மாட்டிக்கிட்டா? சவுல் மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் தூக்குறாங்க. தாவீதும் அபிசாயும் அங்க உள்ள வந்தது யாருக்குமே தெரியாத அளவுக்கு தூக்கம். நம்ம சபையிலயும் அப்படிதான் ஒரு சிலர் இருக்காங்க. தூக்கம் அடுத்த உடனே வாயை பழந்து தூங்கிடுறாங்க. என்ன அப்படி ஒரு தூக்கம் கேட்டா சொல்றாங்க, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு. சவுல் ஆண்டவருக்கு பிரியமானவன் இல்லைங்க. தூங்க வேண்டிய நேரத்துல தூங்கணும், குளிக்க வேண்டிய நேரத்துல. அட்டே அப்பா என்ன தூக்கன்றீங்க, அப்படி ஒரு தூக்கம். இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யார் வந்ததே தெரியல. சவுலும் அபிசாயி வந்ததே தெரியல. இதுல வேற பாதுகாப்பு வேற ஈட்டி வேற குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா எவ்வளவு தகாத எடுக்கணுமா. பைபிள் வேற பக்கத்துல. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு பைபிளை எதுக்கு தெரியுமா பக்கத்துல வச்சு படிப்பாங்க சொல்லுங்க. பைபிளை தலைமாட்டில் வச்சு படிக்க எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல. எதுக்கு தெரியுமா படுத்தாங்க? பரிசுத்தவான்கள் எதுக்கு தெரியுமா படுத்தாங்க? திடீர்னு ராத்திரியில ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டு பேசுவார். டக்குன்னு எடுத்து அந்த பேஜ்ல என்ன பண்ணணும், அதை எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் தலைமாட்டில் வச்சு படுக்கிறான். அசுத்தாவி அண்டக்கூடாது, கருப்பு அண்டக்கூடாது, என்னது வெள்ளை அண்டக்கூடாது, சிவப்பு அண்டக்கூடாது. கருப்பு ஆண்டும் சிவப்பு ஆண்டும் வெள்ளையாண்டும் வசனம் எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? தலைமாட்டுக்குள்ள வச்சா பிசாசு என்ன பண்ணாதான் வராது. வச்சுமே அனுப்புறேன். தலைமாட்டுக்குள்ள வச்சுமே என்ன அபிஷேகத்தை நிறைய ராத்திரி என்ன தலைமாட்டுல வச்சது மட்டும் இல்ல, இங்க இருக்கணும் வசனம். பைபிள் பக்கத்துல ஏன் வைக்கணும்னா டக்குன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வசனத்தை ராத்திரி சொல்றாரு, காலைல எழுந்திரிச்சு சொல்ல மறந்துடும் நமக்கு. அதனால ராத்திரி எழுந்திரிச்சு அந்த பைபிளை புரட்டி அந்த வசனத்துல கை வச்சுட்டு என்ன பண்ணணும், காலைல எழுந்திரிச்சு தியானிக்கலாம்ன்றதுக்கு தான் தலைமாட்டுல பைபிள் வைக்கிறோமே ஒழிய கருப்பு என்னது காத்து கருப்பு அண்டக்கூடாது பைபிள் எல்லாம் என்ன பண்ணாதீங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நான் வச்சுட்டு தான் படுத்தேன், ஆனா எப்படி அமுக்குச்சுன்னு உள்ள இருக்கணும் பைபிள். சவுலும் தலைமாட்டையில ஈட்டி வச்சிருக்கிறார். எதுக்கு? யாராவது எதிரி வந்தா டகார்னு என்ன பண்ணணுமா, எடுத்து குத்தணும். எதிரி அங்க உள்ளே வந்து நிக்கிறான். ஆனா என்ன பண்றாரு, நல்ல தூக்கம், செம்ம தூக்கம். இப்ப நல்ல கவனிக்கணும். இப்ப அபிசாய் சொல்றான், நான் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக, இங்க கவனிக்கி போக்குறேன். 2 குத்தா குத்தலைங்க, ஒரே குத்தா குத்தட்டுமான்னு கேட்டா உண்மையாவே நான் என்ன சொல்லிருப்பேன், சத்தம் கட்டாம அமைக்கிறான். என்னது சத்தம் கட்டாம அமைக்கிறான், தொலைச்சிக்கிட்டே இருக்கிறான். நானும் எவ்வளவு காலத்தை வருஷம் ஒருத்தது ஒரு காலம் ஒரு அளவுதான் அடங்கிரு. சொல்றத கேட்டுட்டீங்களா? ஒரு அளவுதான், அப்புறம் சுனாமியா மாறிடுவேன். எப்படி? ஒரு அளவுதான், எதுக்குமே அமைதியா இருக்க பார்க்காத, அடிச்சு நவுத்திடுவேன். சொன்னதை பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் எவ்வளவு நாட்களா ஓடுறது, பொறுத்துக்கிட்டே இருக்கான். அவன் ஆண்டவர் ராஜ்யவரத்தில் உட்கார வச்சா, உட்கார சீட்ல உட்கார்ந்து அரசாங்கத்தை விட்டுட்டு என்ன துரத்துறதான் இவனுக்கு ஒரு பெரிய படப்பாவே தெரியுறான். அதனால அமுக்குடா இன்னும் சொல்லிருப்பேன், குத்துறான் சத்தம் விடுவோம். தகவாணி எடு, அமுக்கு, நீ ஒரு பக்கம் புடி, நான் ஒரு பக்கம் புடின்னு அமுக்கி. ஆனா தாவீது நோ சொல்லிட்டார். எத்தனை அபிஷேகம் பண்ண மேல கைய போடாத. ஏன் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் ஒரு அதான் சொல்றேன், எப்போதும் வேதத்தை படிக்கும் போது பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. இப்ப அபிசாய் என்ன கேட்கிறான், 2 குத்தா குத்தல ஆண்டவர். தாவீது ஒரே குத்தா குத்தட்டும். சரி, இப்ப நான் படுத்திருக்கேங்க, நான் தான் சவுல். என்ன ஒரு குத்து ஈட்டி வச்சு குத்துனா சத்தம் போடுவனா மாட்டேனா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன ஒண்ணும் இல்லைங்க, ஈட்டியை வச்சு ஒண்ணும் இல்லை ரைட்டா எடுத்துருச்சுருவேன். ஏன்னா நான் ஏற்கனவே பயிர் தான் படுத்திருக்கேன். எவனா வந்துருவாடா, ஈட்டி தலைமாட்டில் இருக்குன்னு எதுக்கு பயம்? இப்ப ஒரே அபிசாய் சொல்ற மாதிரி ஈட்டி எடுத்து ஒரே குத்துனா சவுல் சாவார் நிச்சயமா. ஏன்னா இவன் ஒரு போர் வீரன், டெஃபினட்டா சவுல் செத்து போயிருப்பான். ஆனா அவன் சத்தத்தை கேட்டு சுத்தி படுத்திருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் எல்லாம் எந்திரிச்ச உடனே அடுத்து என்ன நடக்கும் கெஸ் பண்ணுங்க. என்ன நடக்கும்? எல்லாம் கையில என்ன இருக்கு தெரியுமா? அத்தனை பேர் கையில பட்டயம் உண்டு. அத்தனை பேர் இடுப்புலையும் என்ன உண்டு தெரியுமா? பட்டயம் உண்டு. என்னது? ஈட்டி உண்டு. எல்லாம் அடுத்த செகண்ட்ல
15 குத்து குத்திருப்பான். குத்திருப்பானா மாட்டானா? தாவீதும் க்ளோஸ், அபிசாயும் க்ளோஸ். நல்ல கவனிக்கணும். அப்போ இது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு சில நேரம் நம்ம வேகத்துல ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டு அதுபடி செஞ்சுடுறோம். ஆனா பக்க விளைவு யாரும் தெரியுமா? நம்ம தான் அனுபவிக்கிறோம். அததான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை என்ன, கள்ள தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்னன்றது அடையாளம். ஒரு சில நேரத்துல ஊழியக்காரன் சொல்லுவான் பொறுமையா இருக்குதுல. ஒரு சில நேரத்துல சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவார் உடனே இந்த விஷயத்தை செஞ்சு முடி. ஆனா பிசாசு சொல்லுவோம் ஆண்டவர் பொறுமையா இருந்து சொல்ற நேரத்துல அவன் வேகமா செய்யன்னு சொல்லுவான். ஆண்டவர் வேகமா ஓடுற இடத்துல பொறுமையா ஓடுன்னு சொல்லுவான். எப்பவுமே ஆண்டவருக்கு அவனுக்கு என்ன தெரியுமா? ஒரு பெரிய பிளவு தான். லேடியா அப்ப நல்லா கவனிக்கணும். முதல்ல சொன்னேன், தாவீது கள்ளத்தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? மேன்மையிலிருந்து விலத்தள்ளும்படிக்கு தான் அவன் செய்வான். ரெண்டாவது என்ன தெரியுமா? தாவீதை கொண்டு தேவ திட்டம் நிறைவேறவே கூடாது. எப்படி தெரியுமா சொல்றேன்? தாவீது வம்சத்துலதான் யார் வரணும்? இயேசு கிறிஸ்து வரும். லேடியா சொல்லுங்க. தாவீது வம்சத்துல தாவீது குமாரனே என்று இறங்கும் சொல்லி புதிய ஏற்பாட்டுல அந்த வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து வரணும். இப்ப தாவீதை அடிச்சுட்டோம்னு சொன்னா இந்த வம்சம் காலி. இதுக்கு மேல என்னது? தாவீதுடைய வம்சத்துல உட்கார முடியாது என்று ஒரு பெரிய திட்டம். அததான் அடிக்கடி சொல்வேனே, நீங்க நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க தயவு செய்து கேட்கிறதற்கு நீங்க பழகணும். அந்த நேரத்துல மட்டும் தாவீது ஓகே சொல்லிருப்பான்னு சொன்னா தாவீது க்ளோஸ். அபிசாய் செத்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தாவீதுடைய வம்சத்துல எழுப்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி வந்திருக்கும். அந்த நேரத்துல தாவீது எவ்வளவு அழகா, இது ஆண்டவருடைய வார்த்தை கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தை கிடையவே கிடையாது, இவனை கொல்லுகிறது என் கையில கிடையாது. அடிக்கடி தாவீது சொல்லுகிறது அதுதான், சவுலை நான் கொல்ல மாட்டேன், ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டேன். அவர் எப்ப எடுக்கிறாரோ அப்ப சாதிக்குமே ஒழிய நான் அவரை கொல்லவே மாட்டேன்னு ஒரு பெரிய தீர்மானத்துல இருந்தார். இன்னைக்கு நம்ம அந்த நேரத்துல அந்த வார்த்தைக்கு மாத்திரம் தாவீது சொல்லி கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு தாவீது குமாரனே நம்ம ஜெபிச்சிருக்கவே முடியாதுங்க. ஏன்னா தாவீதை போட்டு தள்ளியிருப்பாங்க. எங்க அதான் சொல்றேன், அவன் இருந்த இடம், சவுல் பட்டு கிடந்த இடம், அப்படி அத்தனை பராக்கிரமசாலிகளும் தாவீதை தெரியாமல் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தாவீதுக்கு கீழே இருந்த எல்லா சேவகர்களும் ஓடி இருப்பாங்க. அந்த ராஜ்யமே இல்லாம போயிருக்கும். அவருடைய பிள்ளைகள் இல்லாம போயிருப்பாங்க. அவருடைய மனைவிகள் அனாதைகளாக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு சின்ன, அதான் சொல்றேன், நம்மள கோபத்தை தூண்டி உணர்ச்சியை தூண்டுறதாங்க பிசாசுடைய வேலை. இந்த கள்ள வார்த்தையுடைய வேலையா இருந்தோம். நம்ம தானுடைய திட்டம் நம்ம மூலமா செயல்படக்கூடாது. லேலியா ஜோரா லேலியா சொல்லுங்க. லேலியா தேவ திட்டம் உங்களிலே நிறைவேறக்கூடாது. உங்க மேன்மையில இருந்து தள்ளணும்னு பார்த்தா முடியல. அடுத்து தேவ திட்டம், இவனுடைய வம்சத்துல இயேசு கிறிஸ்து வரக்கூடாது. நம்ம மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்ப கூடாது. நம்ம ஆண்டவருக்காக செயல்படவே கூடாது. நம்ம மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்படக்கூடாது. நம்ம மூலமா தூசிக்க வைக்க வேணா நல்லா செயல்படுவானே ஒழிய நம்ம ஒருவேளை இதை மட்டும் குத்திட்டு ஓடி போயிருந்தாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லிருப்பாங்க? ஒரு ராஜாவை போட்டாண்டா, இவெல்லாம் என்னடா ராஜாவா இருக்கும். அதான் சொல்றேனே, நம்ம மூலமாய் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதை அவன் விரும்பவே மாட்டான். நம்மளை அழிக்கணும், நம்ம மூலமாய் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அழிக்கணும் என்பது அவனுடைய பெரிய ஒரு நோக்கம். இன்றைக்கு நிறைய நேரம் நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியல. சத்துரு பேசுறானா இல்ல ஏசப்பா பேசுறாங்களான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சிந்தனையில கூட நம்மளால கண்டுபிடிக்க ஒரு சில நேரம் மனுஷன் இல்லைங்க, வேற நமக்குள்ளேயே ஒரு தாட் ஓடும், இது இப்படியா. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் பேசுறாரா இல்ல நானா நினைக்கிறேன்னா கூட எனக்கு தெரிய மாட்டேனுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நம்ம உண்மையாவே இந்த கடைசி நாட்களிலே தேவன் பேசுகிறது தெரியணும், பிசாசு பேசுகிறது தெரியணும். தேவ பார்வை எப்படின்னு தெரியணும், பிசாசுடைய பார்வை எப்படி தெரியணும். அதனாலதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவன் மட்டும் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, அந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்கிறவனும் நரகத்துக்கு போவான் என்று சொல்லிதான் போட்டுருக்கேன். சோ எல்லாருடைய வார்த்தையை தலைமையிடத்துக்கு வைக்க கூடாது, கவனமா இருக்கணும். ஆண்டவரே என் மூலமாய் நான் செய்யற ஒரு விஷயமும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவ திட்டம் என்னிலே நிறைவேற வேண்டும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதை தவறா நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. பிசாசுக்கு கூட தெரியுதுங்க தேவ வார்த்தை, தேவ சத்தை எது, மனுஷ சத்தை எதுன்றது அவனுக்கு கூட தெரியுது. நீங்க இது ஒரு வாசிக்கணும்னா அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இதை மட்டும் சொல்லி நம்ம முடிக்கல. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தை எல்லாரும் எடுக்க, நமக்கு தெரிந்த சம்பவம் நானும் வாசிக்கலாம். 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரின் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில்
இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, நல்லா அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீங்கள் யார் என்று நீ யாரான்னு சொல்லி கேட்டுச்சான். எனக்கு இதை பார்த்து தியானிக்கும் போது ஒரு பக்கம் எனக்குள்ளே ஒரு சிரிப்பு, ஒரு பக்கம் நான் என்னையும் நினைச்சு ஒரு வேதனை வச்சுக்கோங்களேன். பிசாசுக்கு கூட தெரியுதுங்க என்ன செய்யறான். அந்த 7 பேரு துரத்துறான், பொல்லாதாவியை துரத்துறான். என்னன்னு சொல்லி, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் உனக்கு ஆணையிடுகிறேன், வெளியே போன்னு சொன்னா பிசாசு அப்படி எகத்தால சொல்லுது. இயேசுவையும் எனக்கு தெரியும், பவுலையும் தெரியும், உன்னையும் தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரோட பிள்ளை இல்லை, நீ இயேசுவினுடைய பிள்ளை இல்லை, என்ன துரத்த உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவனுக்கு கூட தெரியுது. இன்னைக்கு ஆனா தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது, ஆண்டவர் சத்தம். உண்மையாவே நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கோம். யோசிப்பாரு, எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, எத்தனை வருஷம் ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க, அபிஷேகப்பட்டிருக்கோங்க, ஆண்டவருடைய குரல் கேட்க. இது நான் விளக்கமா சொல்லணும். என்ன அர்த்தம் தெரியுமா? என் அப்பாவோட சத்தம், எங்க அப்பாவோட குரலை என்னால ஆனா என்னது கண்டுபிடிக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாடே, உங்க அப்பாவோட அப்பா சத்தம் இல்லப்பா, வேற எவ்வளவு உங்க அப்பா மாதிரி பேசுறான்னு சொல்லி சொல்றான். ஆனா நான் சொல்றேன், எங்க அப்பா சத்தம் தான் இது. பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றான், உங்க அப்பா சத்தம் இல்லப்பா, போகாத அப்படின்றான். எங்க அப்பா தான் கூப்பிடுறாங்க, எதிர்த்து போற கதையே இந்த கதை இருக்கு. பிசாசுக்கு தெரியுதுங்க இது அப்பா குரல் இல்ல. அவன் அப்ப எப்படி இருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? அவன் வார்த்தையை கேட்டு போடணும்னு வச்சுக்கோங்க, அவன் சிரிப்பான். அவன் என்ன நினைப்பான், ஆண்டவர் பேசுறாரு, இது போகுது, ஆண்டவர் சத்தமே இது கேட்க மாட்டேன்னு. நமக்கு தெரியல கூட யாருக்கு தெரியல. ஆனா எங்க எப்படி போறாங்க? நாங்க யாருங்க? ஏசப்பா சத்தத்தை கேட்க போறோம். ஏசப்பா சத்தத்தை எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். எதுக்கு போறீங்க? ஆண்டவர் பேசுறத கேட்கணும். ஆண்டவர் பேசுறாரா இங்க மனுஷன் பேசுறானான்னு தெரியலையே. பிசாசுவான், எனக்கு தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலன்னா என்ன கிறிஸ்டான்னு சொல்லுவானா இல்லையா? சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்க. ஆண்டோடைய சத்தம் கேட்கணும். ஆண்டோடைய சத்தம் கேட்கிற வரைக்குமே நம்மளால கீழ்ப்படிய முடியாதுங்க. சாமுவேலுக்கு ஆண்டோடைய சத்தம் கேட்கிற வரைக்குமே, அதை கண்டுபிடிக்கிற வரைக்குமே ஏறிக்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பான். ஆண்டோடைய சத்தமா இல்லையான்னு சாமுவேல் சின்ன பையனாச்சு, அதனால தெரியல. அந்த சத்தம் கேட்கிற வரைக்கும் யார்கிட்ட ஓடுனா? ஏறிக்கிட்ட. தாத்தா கூப்பிட்டீங்களா ஓடிக்கிட்டே இருந்தான். அவர் சொல்ற, இல்லப்பா நான் இப்பப்பா ஏடி சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து சொன்னா இப்படி சொல்லு, கத்தாவே சொல்லு அடியேன்னு கேட்கிறாரு. அதோட முடிஞ்சிச்சு, ஏடியோட கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இவர் கண்டுபிடிச்சுக்கிட்டாரு, ஓஹோ ஆண்டவரோட சத்தம் இது, இனிமே ஏடி நமக்கு என்ன இல்லை, தேவையில்லை. நீங்க நிறைய நேரம் அப்படிதான் பைக் தூக்கிட்டு ஓடுறது, ஆண்டவர் பேசுறாங்க தெரியல, சொல்லுங்க இப்படி இது ஆண்டவரா இருக்குமா, என்ன சொல்றீங்க? இல்லைங்க, ஆண்டவருடைய சத்தத்தை ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆண்டவருக்கு சேவையே செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய நேரம் விசுவாசுக்கு தெரியற ஒரு சத்தம், ஒரு வித்தியாசம் கூட நமக்கு தெரியல. இது உண்மையாவே ஒரு பக்கம் நீங்க இதை தவற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. ஆனா அதை விட நம்ம கேவலமா இருக்கோம் தான் சொல்ல வரேன். அவன் சொல்றான் பாருங்க, பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாரெல்லாம் என்ன தப்புறதுக்கு? நீங்க நம்மளால சொல்ல முடியுமா? உங்ககிட்ட ஆண்டோடைய வார்த்தையே இல்லை, யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? சத்தியமே இல்லைங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து தூக்கிட்டு கூட வருவான், சொல்றதுக்கு தைரியம் இல்லை. இது ஆண்டோடைய வார்த்தையே இல்லைங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. எல்லாம் சொன்னா பரவாயில்ல, இவங்க பார்த்தா ஊழி பல வருஷம் ஓடிதானே, இவன் நல்லா தான் இருக்கும். இல்லைங்க, எப்பனாலும் பேதுரு ஆண்டவரோட தான் இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்பாலே எப்போ ஏன் அந்த வார்த்தைக்குள்ள யார் வந்துட்டா? பேதுரு சீசன் தான். பேதுருக்குள்ள அந்த சாத்தா வந்து நம்ம பார்த்தீங்களா துரத்திட்டாரு. துரத்த முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா நம்ம ஓடிடும். லேடுயா ஓட்ட முடிஞ்சா சொல்லுங்க, ஓட்ட முடிஞ்சா பார்க்கணும், இல்லைன்னா நம்ம ஓடி. நீங்க நம்ம ஓட்டமும் இல்லை. பேதுரு சொன்ன எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். எப்படி பேதுரு சொன்ன மாதிரி ஆண்டவர் செஞ்சிருந்தாருன்னா நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்காந்து ஆண்டவரே சோத்திரன்னு சொல்லிருக்கவே முடியாது. லேலுயா. அப்ப அந்த கள்ள வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என் மேன்மையில இருந்து என்னை தள்ளுறதுக்கு பார்ப்பான். என்னை கொண்டு இன்னும் சொல்லப்போனா கரெக்டா சொல்லணும்னா நம்மளை அழிக்கணும். அவ்வளவுதான். நீங்க ஆண்டவருக்காக வாழவே கூடாது. உங்களுடைய என்னது நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் இதோட முடியணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுக்காக அவன் செயல்படுறதே. அந்த இடத்துல போய் நின்று நீ போய் குத்தி கொண்டு யாரும் சொல்லுவானா இங்க பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம சிங்கிளா நிக்கிறோம். அந்த இடத்துல அவன் ஒரு கூட்டமாவே இருக்கான். இந்த இடத்துல நம்ம செயல்படக்கூடாது.
அதான் சொல்றேன். எப்பவுமே நான் அடிக்கடி சொன்ன மாதிரி பிசாசு எப்பவே மூடக்கட்ட லேலுயா. சோ இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு உங்க சத்தத்தை ஆண்டவரை கிளியரா அதை அனலைஸ் பண்ணக்கூடிய, அதை பிரிச்சு அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்க சத்தம் தானா அது? நீங்க மனுஷன் பேசுறானா இல்ல நீங்க பேசுறீங்களான்னு எனக்கு ஆண்டவரே கேட்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப நம்ம கேட்டாதாங்க அந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து நிற்கவும் முடியும், எச்சரிக்கையா இருக்கவும் முடியும். லேலுயா. தாவீது அழகா ஒரு டைம் அப்படி அந்த ஜஸ்ட் மிஸ்ல அடிச்சு ஓடி ஜெயிச்சிட்டார். லேலுயா. ஒரு தடவை கூட அந்த வார்த்தைக்கு தாவீது கேட்கல, ஒரே முறை கேட்டாரு, ஆனா அடி வாங்கினேன். அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன், அதை நான் சொன்னா இன்னும் டைம் ஆகும். லேலுயா. ஆனா தாவீது அழகா மூவ தப்பிச்சிட்டார். பெரிய ஆமா அபிஷாய் பராக்கிரமசாலி தான். மைண்ட்ல இவன் சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கல. யார் சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில ஒத்து இருக்கா பாருங்க, தப்பிச்சிடலாம். அது யார் சொன்னாலும், நான் சொன்னாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாலும் சரி. அதனால சொல்லுது, கடைசி நாட்களிலே என்ன பண்ணுவாங்கன்னா கள்ள கிறிஸ்துவல் எழுப்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன பண்ணுவாங்க, வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களை அற்புதங்களை செய்வாங்க. அடையாளங்களை பார்த்து ஏமாந்து போகாதுங்க, அற்புதங்களை பார்த்து ஏமாந்து போகாதுங்க. உதவி செய்ய ஒரு சிலர் வந்திருக்காங்க, உதவி செய்யறதுலயே இவங்க ஆதாயப்படுத்தணும். நோ வே, எனக்கு உதவி எல்லாம் பரமண்டலத்துல இருந்து தான் வரணும், எனக்கு ஒத்தாசை அங்க இருந்து தான் வரணும். அதை வைத்து இந்த ஊழியக்காரனை இடப்படாது. கர்த்தருடைய வார்த்தை, அதனால வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை அவன் வாயிலே தேடுவார்களே. வசனம் அந்த வாயில இருக்கணுங்க. வேற வசனம் ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாயிலே அந்த பட்டாயம் இருக்கணும். அப்படி அடையாளம் கண்டுகொள்ளு, இவன் உண்மையாகவே ஆண்டவருடைய ஊழியன், இவனை பின் செல்லலாம் என்று சொல்லி. என்னைக்கு அந்த ஆண்டவருடைய பிரசனம் இந்த சபையில இல்லையோ, நீ தாராளமா வார்த்தை இருக்கிற இடத்துல பிச்சு விட்டு வாடு, தப்பே கிடையாது, தப்பிக்க முடியும். இல்லைன்னா என்னோட சேர்ந்து நீ நரகத்துக்கு தான். என்கிட்ட வார்த்தை இல்லையா, தேவ வார்த்தை இல்ல, அந்த வார்த்தையில பிரசன்ஸ் இல்ல, எனக்குள்ள அந்த வார்த்தை கிரியை செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமா என்ன பண்ணணும் தெரியுமா, நல்ல ஜெபம் பண்ணுங்க. பின்பற்றுறதுக்கு சரியான ஆள். பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்க. காரணம் என்ன தெரியுமா, கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை என் சரீரத்தில் தடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட தியாகமுள்ள ஊழியர்கள் நமக்கு தேவை. ஆண்டவரே, நான் வேண்டினேன் சிங்கத்தை கொல்ல வேண்டிய என்ன செத்த நாயை அடிக்க வைப்பான். நோ சொல்லுங்க. என் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், என் குடும்பம் மூலமா கட்டப்படணும். இன்னைக்கு நிறைய நேரம் என்ன தெரியுமா, நான் நல்லா இருக்கேன் போதும், என் குடும்பம்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, நம்ம பிள்ளைகள் மூலமாய் கட்டப்படணுங்க. நமக்கு பின்னாடி நம்ம ஜெனரேஷன் ஆண்டவருக்காக நிற்கணும். ஆண்டவருக்காக நிச்சயமாய் ஊழியர்களாக நம்ம பிள்ளைகள் எழுப்பணும். என் தேவனுடைய வருகை தாமதமானால், நம்முடைய மரணம் தாமதமானால், நம்முடைய ஒவ்வொருடைய குடும்பத்திலிருந்தும் நம்முடைய ஜெனரேஷன் ஆண்டவருக்காக எழுப்பணும். நான் நல்லா சொல்லுவேன், நல்ல போல்டா சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ் எல்லாரை காட்டிலும் ஒரு பெரிய பாக்கியமுள்ள சேவை என்ன தெரியுமா, என் இயேசு ராஜா மகாராஜாவுக்கு செய்கிற வேலை மாத்திரம் தான். அதுல இருக்கிற சந்தோஷங்கள் எதுலையும் இல்லைங்க, அதுல இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சிகள் எதுவுமே கிடையாது, அதுல இருக்கிற கௌரவம் இருக்கு பாருங்க, வேற எதுலையுமே கிடையாது. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய சேவையை செய்ய வேண்டும். அதை அழிக்க நான் வந்து நிற்கிறான். இப்போ தாவீதை போட்டு தள்ளுனா சாலமோன் எழுப்ப முடியாது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு நான் எச்சரிக்கையா தான் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு பிசாசுக்கு தெரியுது ஆண்டவருடைய வார்த்தையா இல்லை இவன் சொல்றானான்ற வார்த்தை தெரியுது, எனக்கு இன்னைக்கு தெரியலையேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில நம்ம வாழ்றோம். யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனங்க? இயேசு எனக்கு அப்பான்னு சொல்லி அப்பாவோட குரலை ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை? கிறிஸ்தவன் சொல்றதுக்கே தகுதி இல்லை. என் அப்பாவுடைய குரலை எனக்கு கேட்கணுங்க. யோசிச்சு பாருங்க, மனைவியோட குரல் ஒரு கணவனுக்கு கேட்கலன்னா என்ன கணவன்? 1000 பேருக்குள்ள இருந்தா அப்பாவோட குரலை எனக்கு தனியா கேட்கணும். 1000 பேர் இருக்கட்டும், அது எங்க அப்பாவோட குரலை எனக்கு தனியா தெரியும். தெரியலன்னா நான் எங்க அப்பாவோட ஐக்கியம் இல்லைன்னு அர்த்தம். உண்மைதானா? ஆமென் சொல்றோம்ல, இல்லையா சொல்லுங்க. எங்க அப்பா கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு போல, ஆனா அப்பா குரலே எனக்கு என்ன பண்ணல, அடையாளம் கண்டுபிடிக்கல. சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு குரலே மாறி போச்சுன்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? ஃப்ரெண்டை பார்த்து சொல்லலாம், அப்பாவை பார்த்து சொல்லக்கூடாதுங்க. அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு குரலே கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னா வருகையில அப்பா விட்டுட்டு போயிடுவார். வேலையா தோரா சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் இருக்கிற நிறைய பேர் ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்க மிஸ் பண்றீங்க. ஏதோ சும்மா உங்களை நோக்கி ஆண்டுடைய வார்த்தை வரல. நீங்க நிறைய நேரம் என்னைக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்கறது நிற்கிறோ அன்னைக்கு பிசாசு சத்தம் உங்க காதுல நல்லா விடும்.
என்னைக்கு ஆண்டவர் சத்தம் கேட்குதோ அன்னைக்கு அவன் சத்தத்தை ஆண்டவர் தள்ளி போட்டுருவார். அந்த தான் பலமா துணிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே என் மேன்மையிலிருந்து நான் விடக்கூடாது. ஆண்டவரே என் மூலமா இந்த ராஜ்யம் கட்டப்படணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்குள்ள அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, அறங்களை நிர்மூலமாக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. ஆண்டவரே அதை சீப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த பிசாசு என்ன வச்சிருக்கான் இல்ல. ஆண்டவரே நான் உங்களுக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே நான் தாவீதை போல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சொல்லி எல்லாரும்